வணக்கம். நான் உங்க அன்பு தமிழ். இந்த வீடியோ செங்கிஸ்கான் பத்தி பார்க்க போறேன்டா. யார் இந்த செங்கிஸ்கான்? ஒரு அசுரனா வாழ்ந்து, ஒரு அரக்கனா எல்லாரையும் வேட்டையாடி, படையில எல்லாரையும் வீழ்த்தி ஒரு அரசனா இறந்தவன் பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கிஸ்கான். ஆக்சுவலி அவர் எப்படி இருந்திருக்காரோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் சொல்லிக்கலாம். அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப் நாட்டிலிருந்து மொத்த யூரோப்பையும் தன் கைக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வீழ்த்தி போராடி அவர் வந்து எப்படி கொண்டு வந்தாரோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவருக்கு யூரோப்புக்கு எப்படி நம்ம ஆசிய கண்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கிஸ்கான சொல்லிக்கலாம். ஆசிய கண்டம் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, செங்கிஸ்கானோட கண்ட்ரோல்ல இருந்து ஆசிய கண்டம் மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மொத்த நிலப்பரப்பு வந்து முக்காவாசி இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, செங்கிஸ்கான் வந்து தன் கைக்குள்ள கொண்டு வந்திருந்திருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருந்தாங்க. அவருக்கே 500 மனைவிகள். யாருக்கு நம்ம செங்கிஸ்கானுக்கு 500 மனைவிகள். அதுல வந்து பார்த்தா அவங்க பசங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்கள நாடு பிரிச்சு தர வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பிளவடைஞ்சு அவரோட சாம்ராஜ்யம் அப்பவே அழிஞ்சு போய் இருந்தது. ஆனாலும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல வாழ்றவங்கள 200 பேர்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து செங்கிஸ்கானோட டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிலவி இருக்காரு. இப்போ வந்து என்ன மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதே டைம் ஆஃப் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேர சோழ பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவர் 500 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா, அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. எதுவுமே வந்து இது பண்ற மாதிரி கிடையாது. இப்போ என்கிட்ட ஒரு நாடு தோத்துச்சுன்னா, அந்த நாட்டு மன்ன நான் தோக்கடிச்சுன்னா, அந்த நாட்டு மன்னனோட ஒய்ஃப், அவங்க பொண்ணு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, செங்கிஸ்கான் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஆனா இதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து அதே சேம் இயர் ஆஃப் த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நடந்தது கிடையாது. சேர சோழ பாண்டியர் யாரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை மனைவி இருந்தாலும், தன் விருப்பத்துக்கு இருந்தாதான் அவங்க வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான். அவங்க பெர்மிஷன் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து நடக்காதாங்க அப்படின்னு ஒரு கேப் இருந்திருக்கும். ஆனா மங்கோலிய நாட்டுல அந்த சைட்ல வந்து பார்த்தா அப்படி கிடையாது. கம்பல்சரி நீ தோத்துட்டியா அவ்வளவுதான், நீ எனக்கு அடிமை, நீ எனக்கு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அதே தான் வந்து அங்கேயும் பயன்படுது. ஆக்சுவலி நான் செங்கிஸ்கானுக்கு அது மொத்தமா படிக்கும்போது வந்து எப்படி இருந்ததுன்னா, ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இனம், அந்த இனத்துல இருந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு ஏதாவது ஒரு எனக்கு ஏதாவது ஒரு அடையணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் அடைஞ்சிருவேன். அது எதிர்த்து யார் வந்தாலும் சரி நான் கொன்றுவேன். அதே மாதிரி தான் செங்கிஸ்கான். ஒன்று நீ நிற்கிறியா, என் பக்கம் நில்லு, என் பக்கம் நின்று விசுவாசமா இரு. அப்படி இல்லையா நீ செத்துரு, நீ யாரா வேணாலும் இரு, நீ செத்துரு. அது கூட பிறந்தவங்களாவும் சரி, அதுவும் நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை வரலாற்று இப்படி தான் இருந்திருக்கு. செங்கிஸ்கானோட உண்மையான பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெமுஜின். அப்போ தெமுஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவருக்கு எப்போ செங்கிஸ்கான்ங்கிற பேர் வருதோ அப்போ தான் நான் செங்கிஸ்கான் பேர் யூஸ் பண்ணிக்கிறேன். அவர் அப்பா பேர் வந்து எசுகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒய்ஃப் இருக்காங்க. முதல் ஒய்ஃப்க்கு பிறந்தவர் தான் பீத்தர்னு ஒரு பையன். முதல் ஒய்ஃப்க்கு மொத்தம் 4 பசங்க. அதில் மூத்த பையன் பீத்தர். அவன் தான் அந்த குடும்பத்துக்கு ஹெட்டானவன். செகண்ட் ஒய்ஃப் ஓலனுக்கு மூத்தவர் தான். ஓலனுக்கு வந்து மூத்தவராக பிறந்தவர் தான் யாராக இருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தெமுஜின் என்கிற செங்கிஸ்கான். சரிங்க, அவங்களுக்கு தங்கச்சி எபிசோட 3 பேர் இருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எசுகைக்கு 7 பசங்க. அதில் வந்து நம்ம தெமுஜினுக்கு பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எசுகை வந்து கிளம்புவாங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து மங்கோல ட்ரைப் பீப்புள்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பேர் 40 பேர் சேர்ந்து ஒரு படை இருக்குன்னா, அந்த 30 பேர் 40 பேர் படைக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர் தான் எசுகை. சரிங்களா, எசுகை மீன்ஸ் அவங்க அப்பா. சரிங்களா, இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, இது மாதிரி ஒரு படைனா அது மாதிரி இன்னொரு நிறைய படைங்க இருக்கும். 100 படை 200 படை இருக்கும். அந்த 200 படைனா மங்கோலிய நாடு மொத்தமா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 படை இருக்குன்னா, அந்த 1000 படை தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்னு ஒருத்தர் இருப்பார். மங்கோலிய நாடு மொத்தமா கைக்குள்ள வச்சிருந்தாரு ஆங்காங். அவர் கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா மங்கோலிய நாடு மொத்த விதிமுறைகள் என்னென்ன நடைமுறை கொண்டு வரணும் எல்லாமே வந்து ஆங்காங் கையில தான் இருந்தது. இது மாதிரி அவங்க அப்பா வந்து பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இன்னொரு படைக்கிட்ட போயிட்டு அந்த படை அவர் ஃப்ரெண்டோட படை படவோட அவங்களோட பொண்ணு போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க வந்து தெமுஜினை பேசி முடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. கிளம்பும்போது என்ன ஆகும், போய் பொண்ணு பேசி முடிச்சுட்டு வரும்போது 2 பேருக்கும் வந்து அக்செப்ட் ஆகுற மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் வந்து ஓகே நம்ம பேசி முடிச்சா. ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிடும். 10 வயசு வரும்போது இந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வந்துருவாங்க. இது மாதிரி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, எசுகையை வந்து பார்த்தீங்கன்னா எதிரி படைகள், அதாவது வந்து டாட்டார் இனம் சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஷம் வச்சு கொண்டுடுவாங்க. கொண்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெமுஜினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ திரும்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அடுத்த வேலை என்ன பண்ணுறது. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆண் மகன் வந்து நல்ல ஒரு தெளிவாவோ வீரனாவோ இல்லைனா அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கே அடிமையாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கானோட குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மங்கோலியா சின்ன பீப்புளாக ரொம்ப அடிமைத்தனமாக இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து தலைவனா பொறுப்பு ஏத்துக்கிறது யாரா இருந்தாலும் பீத்தர் தான் இருந்தான். அந்த பீத்தர் வந்து என்ன பண்ணானா, இந்த குடும்ப பெண்மையில என் கண்ட்ரோல் தான், நான் சொல்ற மாதிரி தான் வழி நடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு தலைகணம் பிடிச்சவனா இருந்தான். தலைகணம் பிடிச்சவனா எப்படி சொல்றேன்னா, செங்கிஸ்கானோட அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா பீத்தருக்கு சின்னமா சித்தி அந்த இது வரும்னு நினைக்கிறேன். அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிப்பான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறது, அவன் தலைவன், அவன் சொல்றதான் கேட்கணும். அதெல்லாம் வந்து அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான். கல்யாணம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அவன் யாருக்குமே பிடிக்கல. இன்க்ளூட் அவன் பையனுக்கு
தெமுஜினுக்கு பிடிக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் என்னாச்சு, வேட்டையாடி கொண்டு வரும்போது சாப்பாடு வந்து கொண்டு வரும்போது என்னை விட இவன் அதிகமா சாப்பிட்டாங்கிறதுக்காக இதுதான் காரணம்னு சொல்லிட்டு அவனை வந்து கொன்றுவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தெமுஜினோட ஃபர்ஸ்ட் மர்டரா இருந்திருக்கும். இவன் கொன்னதுனாலே வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசன் வந்துட்டான், இவன் வந்து ஒருத்தனை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெருசா பாக்குறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து அடுத்து சண்டை போடும்போது படையில எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி சின்ன சின்ன படையா சண்டை போட்டு இருந்தாரு. அப்புறமா என்ன ஆச்சு, 10 வயசு கடந்து ஒரு 18 வயசு அப்படின்னு வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. போட்டேக்கும் செங்கிஸ்கானுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, நார்மலா வந்து அங்க சின்ன சின்ன படையில எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமா அங்க வந்து ஒரு படையில ஜமுக்கான்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அந்த ஜமுக்கா ஃப்ரெண்டு மூலியமா என்ன பண்றான்னா, மொத்த மங்கோலிய நாடை நான் வேட்டையாடி கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. 2 பேரும் சேர்ந்து எக்கச்சக்கமான படையை வேட்டையாடி அந்த நிலப்பரப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செங்கிஸ்கானோட கால் கீழே வருது. சாரி, தெமுஜினோட கால் கீழே வருது. தெமுஜினோட கால் கீழே வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மங்கோலிய நாட்டு மக்கள் இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் தெமுஜின்ங்கிற பேர் தான் சொல்றாங்க தவிர யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜமுக்கா பேரை சொல்ல மாட்டேன். அதனால வந்து ஜமுக்காக்கும் தெமுஜினுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஆகுது. என்ன ஆகுது, நீ தனியா போய் நாடு பிடி, நான் தனியா போய் நாடு பிடிக்கிறேன்னு சொல்லி 2 பேர் தனித்தனியா போறாங்க. தெமுஜின் என்ன பண்றாங்கன்னா அவரும் தனியா வந்து போய் பிடிக்க ஆரம்பிச்சார். ஜமுக்காவை தனியா பிடிக்க ஆரம்பிச்சு 2 பேரும் 50-50% மங்கோலிய நாடு மொத்தத்துல வந்து 50-50% வந்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்பு அடைஞ்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால நார்மலா இருப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹாங்காங் சொன்ன பாத்தீங்களா, மொத்த மங்கோலிய நாட்டோட பேரரசர் நிலப்பகுதி எல்லாத்தையும் கையில கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஒரு ஹெட்டா பார்க்கப்பட்ட ஒரு வயசானவர். அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி வந்து யாருன்னா தெமுஜின் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி என் பையனுக்கு வந்து உங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி, தெமுஜின் பையனுக்கு அவர் 10 வயசு வந்திருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங் கிட்ட பொண்ணு கேட்கும்போது ஹாங்காங் வந்து ஒரு ட்ராப் வைப்பார். நீ பெரிய ஆள் ஆயிட்டேன்னு சொல்லி என்கிட்டயே வந்து பொண்ணு கேட்கறியா, அந்த இருமாப்புல வந்து என்ன பண்ணுவாருன்னா, சரி ஓகே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து அனுப்புற மாதிரி அனுப்பி பின்னாடி படையை வச்சு செங்கிஸ்கானை போடலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. ஆனா வந்து அந்த ட்ராப் வந்து செங்கிஸ்கான் தப்பிச்சிருவாரு. செங்கிஸ்கான் வந்து அப்புறமா புரியும், நம்மளை நம்பி உன்னை நம்பனே என்னை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறமா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹாங்காங்க போட்டு தட்டு மொத்த மங்கோலிய நாடும் வந்து பார்த்தீங்கன்னா என் கால் கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெமுஜின் சொல்லுவாரு. தெமுஜின் சொன்னதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது ஜமுக்கா ஏற்றுக்க மாட்டாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கிளாஷ் ஆகும். யாருன்னா ஜமுக்காக்கும் தெமுஜின் கிளாஷ் ஆகும். 2 பேர் கிளாஷ் ஆகும்போது 2 பேரும் சண்டை போடலான்ட்டு போவாங்க. 2 பேரும் சண்டை போடும்போது என்ன ஆகும், கிட்டத்தட்ட 80% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெமுஜின் கையில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யம் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா 80% பேலன்ஸ் 20% ஜமுக்கா கிட்ட இருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜமுக்கா வந்து தோல்வி ஒத்துக்க மாட்டார். என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட இது பண்ணிய மாட்டேன். அவர் என்ன கேட்பாருன்னா, ஒன்று நீ என் கூட நின்று எனக்கு விசுவாசமா இரு அப்படின்னு கேட்பான். ஆனால் ஜமுக்கா ஒத்துக்கவே மாட்டேன். இந்த மங்கோலிய நாடு நான் கைக்குள்ள கொண்டு வந்தேன், உனக்கு முன்னாடியே நான் வந்து படையில இருந்தேன், எனக்கு தான் அந்த நாடு அப்படின்னு சொல்லி அப்புறமா என்ன பண்ணுவார், வேற வழி இல்லாம அவன் ஃப்ரெண்டையும் போட்டு தள்ளிடுவாரு நம்ம செங்கிஸ்கான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து யார் இது மாதிரி ஒத்துக்கலையோ அவங்க ஃப்ரெண்டு அது மாதிரி இருந்தால் இது மாதிரி பண்ணிடுறாரு. சப்போஸ் அது மாதிரி ஒத்துக்கலாம், ஒரு பெரிய பானையில வந்து அவரை போட்டு முக்கி சுடுதண்ணில் கொதிக்க விட்டு இறக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது ரொம்ப கொடூரமா ஒருத்தன் வந்து இது மாதிரி துடிக்கிறத பார்த்துட்டா மற்றவங்களாம் நம்ம கிட்ட வருவா பயப்படுவான் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மிருகத்தனமா இருந்தவர் தான் நம்ம செங்கிஸ்கான். இது மாதிரி இருந்துட்டு இருக்கோம். மொத்த மங்கோலிய நாடு எப்போ அவர் கைக்குள்ள கொண்டு வரானோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் செங்கிஸ்கான்ங்கிற பேரே சொல்றாங்க. அங்க நாட்டு மக்கள் எல்லாமே அப்போதான் இவர் செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மாதிரி தெமுஜினா இருந்தவர் மொத்த மங்கோலிய நாடு கைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் செங்கிஸ்கானா மாறுறாரு. செங்கிஸ்கானா மாறி நமக்கு இது மட்டும் போதாது, மொத்த ஆசிரியர் கைக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து டாட்டார் இனம் அழிச்சிருப்பா பார்த்துருக்கீங்களா, அந்த டாட்டார் இனத்தை அழிச்சு அங்கிருந்து அவங்க மனைவியா அவங்க பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி அவர் எங்கெங்க நாட்டெல்லாம் போய் பிடிக்கிறாரோ பக்கத்துல எல்லா நாடையும் பிடிக்கும் போது நிறைய மனைவிகளையும் நிறைய அந்த அவங்களோட பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி மொத்த சாம்ராஜ்யத்தையும் விரிவுபடுத்திட்டே இருந்தாரு. இது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைனால வந்து ஜின் டைனாசிட்டியா இருக்கட்டும், அப்புறம் ஜியாஜியா டைனாசிட்டி, இது மாதிரி நிறைய இடத்துல ஜின் டைனாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1209 இருந்து 11 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வார் நடந்துட்டு இருக்கும். ஜிசியா டைனாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1215 சண்டை போட்டிருப்பாரு. இவர் மெயினா என்ன யூஸ் பண்ணுவாரு, இவர் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே விசுவாசமாவும் இருப்பாங்க, ரொம்ப பலமாவும் இருப்பாங்க, தெளிவாகவும் இருப்பாங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தாலும் சார் அந்த ஒருத்தர் வந்து ஒரு 100 பேர் அழிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. செங்கிஸ்கான் கூட இருக்கிறாங்க. எப்படின்னா இவர் படையில வந்து ஆட்கள் கம்மி தான், மொத்தம் ஒரு 50,000 பேர் தான் இருக்காங்க. அவர் எதிர்த்து ஒரு 5 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் இருந்தால் கூட செங்கிஸ்கான் படம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமா இறங்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இது மாதிரி நம்ம ஜின் டைனஸ் கிட்ட சண்டை போட்டுருக்கும் போது என்னதான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த படைகள் எல்லாமே அதிகம். அப்போ வந்து நம்ம செங்கிஸ்கான் என்ன பண்ணுவாருன்னா கூடாரம் அமைப்பாங்க. நைட் டைம்ல வந்து நைட் டைம்ல சண்டை போடாமல் கூடாரம் அமைச்சிட்டு இது மாதிரி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. இப்போ செங்கிஸ்கான் கிட்ட சப்போஸ் ஒரு 200 வீரர்கள் இருந்திருக்காங்கன்னா ஒரு கூடாரத்துக்கு 5 வீரர்கள்னா மொத்தம் எத்தனை வீரர்கள் இருந்திருப்பாங்க, மொத்தம் 40 கூடாரம் வந்து போடுற மாதிரி இருந்திருக்குமா. அந்த 40 கூடாரத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா
80 கூடாரமா காட்டுவாங்க. 80 கூடாரமா நிறைய கட்டி வச்சு எதிரியோட வீக்னஸை பார்ப்பான். என்னடா இவங்க கிட்ட அதிகமான கூடாரம் இருக்குன்னா ஓகே கணக்கு போட்டு பார்ப்பாங்க. இப்போ இவங்க கிட்ட இத்தனை வீரர்கிட்ட இருக்காங்க போல, நைட்டோட நைட்டா வீரர்களை வெளியே வர வச்சுட்டான் போல, அந்த பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இறந்துடும். இவர் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சைக்காலஜிக்கலா இருக்கு. ஓகே இது மாதிரி பயம் காட்டினேரும் அதை அவர் அந்த யோசிக்கிற சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு சண்டை போட சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல் தீவிரமா இது நமக்கு தான், இந்த நாடு நமக்கு தான் சொல்லிட்டு அந்த தீவிரமா சண்டை போடுறது மொத்த நாட்டையும் அழிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைக்குள்ள எடுத்துப்பாரு. இதே மாதிரி இருந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஆசிய கண்டத்தையும் வந்து கைக்குள்ள கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா நீ இந்த பக்கம் போய் சண்டை போடு, இந்த பக்கம் போய் சண்டை போடுன்னு சொல்லிட்டு அவங்க படையை விரிவுபடுத்திட்டே இருந்தார். ஜஸ்ட் ஒரு கமாண்டராக தான் செயல்பட்டு இருந்தார் செங்கிஸ்கான். இது மாதிரி இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இவரோட படம் இருந்திருக்கு. இவர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கான்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து ட்ரெஸ் போடுவான் பார்த்துருக்கீங்களா, ஸ்டீல் ட்ரெஸ்ஸு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அயனால் ஆகிற ட்ரெஸ் எதுவுமே வந்து போட மாட்டேன். முடிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாத்து அது மாதிரி ஷர்ட் அது மாதிரி ஒரு கிளாத்து வெள்ளை துணி மாதிரி தான் வச்சுக்கிட்டு அது மாதிரி தான் சண்டை போட்டுருந்தா. ஏன்னா அவருக்கு வந்து ஸ்பீடு வேணும். ஏதாச்சும் ஒரு ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி போட்டு சண்டை போட்டான்னா ஸ்பீடு வராது. மொத்த வேகமும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் அந்த சமயத்துல இருந்து தான் இருந்திருக்கு. அந்த வேகத்தை வச்சு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டை அழிக்கிறது எல்லாமே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த நாட்டுல இருந்து என்னென்ன நடக்குது, நம்மளை எதிர்க்கு ஏதாவது சூழ்நிலை நடக்குதா, ஏதோ ஒரு படையை திரட்டுறாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு ஆர்ஸ் போஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துறாங்களா அது வந்து இன்னொரு குதிரை மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட போஸ்டிங் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அது மூலம் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கெயின் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 500 மனைவிகள் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 500 மனைவிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம புருஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கிஸ்கானுக்கு அனுப்புறது அது எல்லாமே வந்து இருந்திருக்கு. என்னதான் வந்து இவருக்கு எத்தனை மனைவிகள் வந்து 500க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தாலும் சரி, ஆனால் வந்து இவர் மெயினாக பார்க்கப்பட அவர் ஃபர்ஸ்ட் மனைவி போட்டு அவங்க தான் கடைசி காலம் வரைக்கும் கூட இருந்ததா சொல்றாங்க. இப்படி இருந்ததுக்கு அப்புறமா இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்கன்னா இவர் இறக்குற தருவாயில வந்து பார்த்தீங்கன்னா இவர் இறக்குறா தெரியும் ஒரு 60 வயசுல இவர் இறக்குறாருன்னா அவர் இறக்குற இடத்த பார்க்க வரவங்க வந்து யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. அவர் இறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து அங்க இருந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுங்க வந்து அவர் பிடிச்சவங்க இருந்தாலும் அவர் எல்லாருமே கொண்டு வர அவர் ட்ரஸ்டபிளான பீப்புளை வச்சுட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட சொல்ல மாட்டேங்க நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செங்கிஸ்கானோட எங்க வந்து அவர் கல்லறை கட்டினாங்களோ அந்த கல்லறையில வந்து சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் மொத்தம் 2000 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2000 பேர் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா கொன்னு குவிச்சிருக்காரு. கொன்னு குவிச்சுட்டு அங்க ட்ரஸ்டபிளா வச்சிருந்தாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வயசாக இறந்துருப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா வந்து அவங்க வந்து எந்த கல்லறை கட்டினா அங்கே பார்க்கவங்க எல்லாரும் கொண்டு இருக்காங்கிறது மட்டும் உண்மை. ஆக்சுவலி இவர் கொல்லும்போது இவங்களும் வந்து ட்ரஸ்டபிளா இருந்திருக்காங்க. இவங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாத அளவுக்கு இருந்திருக்காங்கன்னா அப்போ இவங்க எவ்வளோ செங்கிஸ்கான் விசுவாசமா இருந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இவரோட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜின் டைனசிட்டியா இருக்கட்டும் டாங்கிக் டைனசிட்டியா இருக்கட்டும் எங்கே சண்டை போட்டு இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போனாருன்னா ஃபுல்லாக எரி குழம்பு தான். ஃபுல்லாக ஒரு நாடு கைப்பற்றியாச்சா எல்லாத்தையும் எரிச்சு விட எல்லாரையும் அழிச்சு கிட்டத்தட்ட இவரோட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை ஒரு 10% பீப்புள் கொண்டிருக்காங்க. 10% வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 கோடி பேர் இவராலே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். முடிஞ்சாலும் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும் நீங்க இதை பத்தி பேசாம விட்டுட்டீங்க இதை பத்தி பேசுங்க அப்படின்னு நீங்க ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். பை, தேங்க்யூ.